வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரமேஷ் பாபு பிரக்னானந்தா இவரை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை இப்போ எல்லாருக்குமே இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். இப்போ வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். பிரக்னானந்தா இவரே நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்தவர் தான். இவருக்கு 18 வயசு ஆகுது. செஸ் கேமில் இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிராண்ட் மாஸ்டர் பிளேயரு. இப்போ நடந்த கிளாசிக் செஸ் கேமில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே செஸ் கேமில் நம்பர் 2 பிளேயரான ஃபாஃபியானோ கருவானா அவரை நம்ம பிரக்னானந்தா பீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அவரை மட்டும் இல்லாமல் செஸ் கேமில் உலக அளவில் நம்பர் 1 பிளேயரான மேக்னஸ் கார்ல்சன் அவரை நம்ம பிரக்னானந்தா பீட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு பெருமை வாங்கி தர அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. टाइगर का हुक्म. அதுக்கப்புறமா நம்ம பிரக்னானந்தா அவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி நம்பர் 1 நம்பர் 2 பிளேயரை வந்து பீட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி போன வருஷம் பார்த்தீங்கன்னா செஸ் கேமில் வேர்ல்டு கப்பில் மேக்னஸ் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம பிரக்னானந்தா பீட் பண்ணி போன வருஷம் சாம்பியன் ஆகியிருப்பாரு. அதுக்காக நம்ம பிரக்னானந்தா இப்போ தரமான ரிவெஞ்ச் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா நம்பர் 1 நம்பர் 2 பிளேயரை தோக்க அடிச்சனால நம்ம பிரக்னானந்தா அவர் பார்த்தீங்கன்னா செஸ் கேமில் உலக அளவில் டாப் 10 வரிசையில் நம்ம பிரக்னானந்தாவும் ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. அதுக்கப்புறமா நம்ம பிரக்னானந்தா அவர் பார்த்தீங்கன்னா 5 வயசுலேயே செஸ் கேமில் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 7 வயசுலேயே வேர்ல்டு யூத் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வாங்கியிருக்காரு. 10 வயசில் அண்டர் 10 டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. 12 வயசில் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வாங்கியிருக்காரு. இன்னும் நிறைய டைட்டில்லாம் வின் பண்ணியிருக்காரு. இப்போ வின் பண்ணிட்டும் இருக்காரு. எனக்குலாம் 7 வயசாக இருக்கும்போது சுட்டி டிவியில் ஜாகி ஜானு சிஎன்ல பென்டன் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இவர் 7 வயசில் இவரை உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம பிரக்னானந்தா அவரோட அக்கா ஐசாலி அவங்களும் பார்த்தீங்கன்னா செஸ் கேமில் ஒரு கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் தான். அவரோட அக்கா கிட்ட இருந்து தான் பிரக்னானந்தா அவருக்கு செஸ் கேம் மேலேயே ஆர்வம் வந்து தான். அதனால செஸ் கேம் அவரோட அக்கா கிட்ட விளையாடும் போது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி வராமா. அதுக்கப்புறமா நம்ம பிரக்னானந்தா அவரோட அப்பா ரமேஷ் பாபு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜர். அவருக்கு போலியோ அப்படிங்கிற நோய் இருக்கிறனால எங்கே காம்படிஷன் நடந்தாலும் பிரக்னானந்தா அவரை அவரோட அம்மா நாகலட்சுமி அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்களாமா. அந்த அளவுக்கு அப்பா அம்மா அக்கா 3 பேருமே நம்ம பிரக்னானந்தா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காரு. தன்னோட ஹார்ட் ஒர்க் நிறையவே போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா விஸ்வநாதன் ஆனந்த் அவருக்கு அடுத்து செஸ் கேம் வந்துட்டா இப்போதைக்கு இந்தியாவுக்காக பிரக்னானந்தா இவர் மட்டும்தான். அந்த அளவுக்கு செமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஆசை என்னன்னா, நம்ம அம்மா அப்பாவை பெருமைப்படுத்துற அளவுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்டா அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்பட்டு இருப்பீங்க. அந்த விஷயத்த தான் தத்துருவமா நம்ம பிரக்னானந்தா அவர் பண்ணி அவரோட அம்மாவுக்கு பெருமை வாங்கி தந்துட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தா அவருக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு பாப்புலராக இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம பிரக்னானந்தா அவர் பார்த்தீங்கன்னா வாழ்ந்தா ஒரு வாழ்க்கை அதை வரலாறாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு வெறித்தனமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு வாழ்க்கை வரலாறாக வாழ்ந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம லைஃப்பில் நம்ம பிரக்னானந்தா அவரும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இன்ஸ்பிரேஷன் வைக்கிற அளவுக்கு சாதாரணமான சம்பவம் பண்ணலை. உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு தரமான செய்கை பண்ணியிருக்காரு. உங்களுக்கு பிரக்னானந்தா பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பிரக்னானந்தா அவர் பண்ணது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.